தை மாதம் 26ஆம் நாள் 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 கடைசி திங்கட்கிழமை செல்வம் தரும் சிவபெயர்ச்சி நாளில் கோபமான ருத்ர ரூபத்திலிருந்து சாத்வீகமான சதாசிவ ரூபத்திற்கு மாறிய சிவபெருமானை அன்னை பார்வதி சமேதராய் சந்தன அபிஷேகம் செய்து வாழ்விழா எல்லா தோஷங்களும் நீக்கி நிறைந்த செல்வம், மன அமைதி, இன்பமயமான வாழ்க்கை அருளிட போற்றி வணங்கிடுவோம் வாரீர். செல்வம் தரும் சிவபெயர்ச்சி சிவன் ஆலகால விஷத்தை உண்டு ருத்ர தாண்டவம் ஆடிய போது பிரளயம் உண்டாகியது. ருத்ரமூர்த்தியாக சிவன் கோபம் கொண்டு ஆடியதை கண்ட பார்வதி மனமுருகி சுவாமியை வேண்டி கோபத்தை குறைத்து சாந்த ஸ்வரூபனாக பகவான் சகல உயிர்களையும் காக்க வேண்டும் என வேண்டினாள். பகவான் அம்பாளின் வேண்டுதலை ஏற்ற கோபமான ருத்ர ரூபத்தில் இருந்து சாத்வீகமான சதாசிவ ரூபத்திற்கு மாறிய தினமே சிவபெயர்ச்சி. தை மாதத்தில் வரும் கடைசி திங்கட்கிழமை அன்று அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு சந்தன அபிஷேகம் செய்யுங்கள். சிவபெயர்ச்சி அன்று சிவனை சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் கடன் நோய் விலகும், சொல்வாக்கு செல்வாக்கு திரும்ப கிடைக்கும், மனம் அமைதி பெறும், கோபம் குறையும், வீட்டில் அமைதி தங்கும், ஏழரை சனி, அஷ்டம சனி, ஜென்ம குரு, ராகு, கேது, தீவினைகள் என எல்லாவித கிரக தோஷங்களையும் விலக்கும். மயிலாடுதுறை அருகில் உள்ள முட்டம் குளத்தங்கரை கிராமத்தில் உள்ள பெரியநாயகி உடனான மகாபலீஸ்வரர் சிவன் கோவிலில் சிவபெயர்ச்சிக்கான விசேஷ ஸ்தலமாகும். தை மாத சிவபெயர்ச்சி விசேஷ ஸ்லோகம்: த்ரயம் தேஹி கிருபாநாத தன்யம் தை மாத சம்பவே சிவசக்தி பெயர்ச்சி காலே செல்வ சாந்தி பிரதாயக சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணோஷ்ட ஹிருதயம் சிவ கற்பூர கௌரவம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திர சாரம் சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே பவம் பவானி சகிதம் நமாமி.